கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். யோவானின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 முதல் 15 ஆகிய வசனங்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் செய்தி என்ன அப்படின்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். குமாரனையும் பிதாவையும் அறிவதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து உலக இரட்சகரா வந்தார், தேவ குமாரனா வந்தார், மனித குமாரனா வந்தார், தாவீதின் குமாரனா வந்தார். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். இன்னைக்கு காலை வேளையில என்ன செய்தி அப்படின்னா, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். இப்போ நம்ம வாழ்ற காலம் இந்த கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே யாரையும் நம்ப முடியல. எப்படி பிரதர் அப்படின்னா, 24 மணி நேரம் வாழ்க்கையிலே 99% நான் கரெக்டா இருக்கேன், ஆனா ஒரே 1% மட்டும் நான் ஃபால்ட்டா இருக்கேன் அப்படின்னாலும் அதுலயும் பிரச்சனை வந்துடும். அதை நம்ம சிம்பிளா எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு பலூன் எடுத்துட்டு நல்ல அதுல காத்து நிரப்பும். காத்து நிரப்ப நிரப்ப வெடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயம் இருக்கும். அதே நேரத்தில் அந்த பலூன்ல ஒரு சின்ன ஒரு ஹோல், 1% ஒரு சின்ன ஹோல் இருந்தா கூட கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த பலூன் அப்படியே அந்த ஓட்டை லைட்டா வெளியில அதுல இருந்து கரெக்டா காத்து போய் அந்த பலூன் வந்து அப்படியே இதாயிரும். ஆவிக்குரிய நிலைமையில நம்ம கால வேளையில பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி வெளியில புறப்பட்டு போறோம். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வழி விலகும் போதோ, நம்ம சிந்தனையில ஒரு தீமையான காரியம் வரும்போதோ, இல்ல மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து மனுஷன் பின்னாடி போகும்போது, தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல நம்ம நிற்கும் போது, நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியம் உள்ள வரும்போது நம்ம கர்த்தரை விட்டு வழி விலகிறோம். சத்திய ஆவியானவர் அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம வாழ்க்கையிலே நம்ம கர்த்தரை விட்டு எங்க வழி விலகுறோம் என்பதை நமக்கு கற்று தருவார். நானும் சராசரி ஒரு மனுஷன்தான். நான் சின்ன வயசுல வேலைக்கு போனேன். ஒரு வேலைக்காரன். 11 வயசுல நான் வேலைக்கு போயிட்டேன். ஒரு 3 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போனேன். அதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, அதுல சின்ன ஒரு கருத்து இருக்கு. எல்லாரையும் போல நான் படிக்கல, எல்லாரையும் போல எனக்கு விவரம் தெரியாது. சில குடும்பத்துல நிறைய டிகிரி வாங்கியிருப்பாங்க, 3 டிகிரிலாம் வாங்கியிருப்பாங்க, பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க. அவங்க ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தா கூட இந்த வார்த்தை தப்பு அப்படின்றாங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில நான் சின்ன வயசுல வேலைக்கு போனதுனால எனக்கு ரொம்ப விவரம் தெரியாது.
என்னைக்கு கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சோனோ என்னோட வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வேத வசனம் ஜீவனுமாயும் சத்தியமாயும் வல்லமையுள்ள வசனமா இருக்கு. அந்த வசனம் நம்ம இதயத்துக்குள்ள வரும்போது, நம்ம கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போய் வாழ்றோம், ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அவர் பேர் என்ன அப்படின்னா சத்திய ஆவியானவர். சத்திய ஆவியானவர் நம்ம இதயத்துக்குள்ள வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளேயும் உங்களை நடத்துவார். இதுதான் முதல் அனுபவமா இருக்கும். ஒரு குடும்பத்திலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பின்பாக அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும். இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், நான் 2015 கடன்ல ரொம்ப கஷ்டப்படும் போது, நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள், உபத்திரத்தோடு இருக்கும்போது கண்ணீரோடு பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். பக்கத்துல இருக்க சர்ச்சில் போய் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். என்னோட வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனாலே, பாடுகள் வழியா வந்ததுனாலே அநேக காரியங்களை கற்றுக்கொண்டேன். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது தெரிஞ்சது, நான் ஒரு துன்மார்க்கன், ஒரு பாவி, சாபத்துல வாழ்றேன், விக்கிரத்துக்கு பணம் கொடுத்துட்டேன், மாந்திரீகத்துக்கு பணம் கொடுத்துட்டேன், நான் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியில, தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம், அந்த குவாலிட்டி, அந்த உண்மை என்கிட்ட இன்னும் அவ்வளவு இல்லை. இதெல்லாம் நான் கையில பைபிள் வாசித்து நான் தெரிந்து கொள்றேன். வசனத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் நம்ம கூட பேசிட்டே இருப்பார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா ஜெபிக்கணும், துதிக்கணும், தியானிக்கணும். வேதத்தை சில குடும்பத்திலே வாசிப்பாங்க, தியானிக்கிற பிள்ளைகளா மாறணும். இதை ஏன் உங்களுக்கு காலையில கொஞ்சம் ஆழமா சொல்லிதரேன் அப்படின்னா, என்னோட வாழ்க்கையில நான் எழுத்து கூட்டி தான் வாசிக்க ஆரம்பிச்சேன். ஸ்கூல்ல 6ஆம் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். ஒரு 3 மாசம் இல்ல 4 மாசம் போயிருப்பேன். 6ஆம் கிளாஸ் ஸ்கூல்ல போயிட்டு இருக்கும்போது எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம், கடன். என்னோட வாழ்க்கையிலே அதோட படிப்பு முடிஞ்சிட்டு சொந்த தேசத்தை விட்டு நாங்கள் புறப்பட்டு போயிட்டோம். அவ்வளவுதான். அதே போல என்னோட வாழ்க்கையில மறுபடியும் 25 வருஷம் கழிச்சு என் வாழ்க்கையில அதே மாதிரி ஒரு சாபம் தொடர்ந்துச்சு. எங்க அம்மா அப்பா எப்படி கஷ்டப்பட்டு வியாபாரத்துல கடன்ல கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஊரோட்டு போனாங்களோ, அதே சாபம் என்னுடைய வாழ்க்கையில 25 வருஷம் கழிச்சு வந்துச்சு. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன்னா, வியாபாரம் நல்லதானே பார்த்தேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த கடன் வந்துச்சு? தலைமுறை சாபம். அப்ப அந்த சாபத்துக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கு, விக்கிரத்துக்கு பணம் கொடுத்துருந்தேன், மாந்திரீகத்துக்கு பணம் கொடுத்துருந்தேன். நானும் எல்லாரும் போல நாள் பார்த்தேன், நேரம் பார்த்தேன், ஜாதகம் பார்த்தேன், எல்லாம் பார்த்தேன். எனக்கு என்னெல்லாம் யாரெல்லாம் சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சேன். லாஸ்ட் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா, வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால், பரிசுத்தமா வாழ்ந்தால், உண்மையா வாழ்ந்தால், செம்மையா வாழ்ந்தால், தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால், நல்ல செயல்கள் செய்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுது. அதனால அந்த காலவெளியில அண்ணே செய்தி என்னன்னே அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டால், சத்திய ஆவியானவர் அவருடைய பெயர். அப்ப அவர் வந்தால் நம்முடைய வாழ்க்கையில எது இருக்கும் அப்படின்னா, முதல்ல சத்தியம் இருக்கும். என் இதயத்துக்குள்ளே சத்திய ஆவியானவர் வந்தால் நான் எப்படி வாழணும், என்ன செய்யணும், எல்லாவற்றையும் சத்திய ஆவியானவர் எனக்கு கற்று தருவார். ஒரு மனுஷன் அல்ல, என்னை உருவாக்குன என் தேவன் எனக்குள்ளே சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளேயும் என்னை வழி நடத்துவார். இப்ப இந்த காலவேளை நீங்க யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, இந்த செய்தி கேட்கிறீங்களோ, என் இருதயத்துக்குள்ள சத்திய ஆவியானவர் வாங்கப்பா, என் இருதயத்துக்குள்ள நீங்க வாங்கப்பா, என் இருதயத்துக்குள்ள சத்திய ஆவியானவர் வாங்கப்பான்னு சொல்லி நம்ம கூப்பிடும் போது, அவர் நம்ம இருதயத்துக்குள்ள வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நம்ம குடும்பத்தை, நம்மை வழி நடத்துவார்.
அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு சின்னதா ஒரு மிஸ்டேக் வந்தா கூட நம்ம இருதயம் படபடபடன்னு அடிக்கும். என் வாழ்க்கையில நான் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு எங்கேயாவது வழி விலகுறேன்னா என் இருதயம் படபடபடபடன்னு அடிக்க ஆரம்பிச்சு. சில நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ்லாம் இறங்கிரும். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு எங்கேயாவது விலகுறோம் அப்படின்னாலே ஒரு பயம் கொடுத்துரும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை ஜீவனுமாயும் ஆவியுமாயும் இருக்கிறது. கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்த வார்த்தை. அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது சகல சத்தியத்துக்குள்ளையும் ஆவியானவர் போதிப்பார். யோவான் 16:8 அழகா எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது எது பாவம் என்பதை கற்றுத் தருவார். இப்போ இந்த கால வேளையிலே இந்த உலகத்திலே எத்தனையோ பாவம் இருக்குப்பா. என்னோட வாழ்க்கையிலே வியாபாரத்துல இருக்கும்போது நானும் எல்லாரையும் போல வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் படம் பார்ப்பேன், நாடகம் பார்ப்பேன், சில இடத்துல கேம் விளையாடுவேன். இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சின்ன மிஸ்டேக்கா இருந்தாலும் உடனே ஆவியான சொல்லுவார், இது தப்பு, இது தப்பு, படபடன்னு வந்துடும். அப்படின்னா என்ன பிறகு அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை விட்டு எங்கேயாவது வழி விலகுறோமா, ஆவியானவர் கற்றுத் தருவார். அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் போதுதான் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். காலவேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சகல சத்தியத்துக்குள்ளேயும் உங்களை வழி நடத்துறாரா? அதைத்தான் நம்ம முதல்ல செக் பண்ணி பார்க்கணும். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் போது, நம்முடைய வாழ்க்கை நிரப்பப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்கும்போது, நிரம்பி வழியிற பாத்திரமா இருக்கும்போது, நம்ம குடும்பத்தை சத்திய ஆவியானவர் தான் நடத்துறாரா என்பதை நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த கடைசி காலத்துல பொய்யின் ஆவின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. தந்திரமான ஆவி. வாயை திறந்தாலே ஒன்லி பொய் மட்டும்தான் பேசும். சில குடும்பத்திலே வஞ்சிக்கிற ஆவியல் இருக்கு. அடுத்த குடும்பத்தை ஏமாத்துறதுக்காக தாறுமாறா பொய் சொல்லுவாங்க. 1-2 பொய்லாம் சொல்ல மாட்டாங்க. அடுத்த குடும்பத்தை ஏமாத்துறதுக்காக அந்த ஆவிக்கு பேர் என்னன்னா மோசம் போக்குற ஆவி. எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், அதுக்காக வாயை திறந்தா ஒன்னிலே பொய் மட்டும்தான் பேசிட்டு இருப்பாங்க. வஞ்சிக்கிற ஆவி, தந்திரமான ஆவி சில குடும்பத்துல கிடக்கும். வாயை திறந்தா ஒன்னிலே பொய். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவங்க உள்ளதை சொல்லுவாங்க. உள்ளதை சொல்லிட்டு சில குடும்பத்துல நிந்தைகள், அவமானங்கள், பிரச்சனைகள், பாடுகள், ஏமாற்றம், தோல்வி, உண்மையை சொல்லியிருப்பாங்க, ஏமாத்திடுவாங்க. இப்ப என் வாழ்க்கையில நானும் ஏமாந்துருக்கேன். என் வாழ்க்கையில நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன். உள்ளதை சொல்லி கொடுத்துட்டு ஏமாத்திடுவாங்க. இந்த கடைசி காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படின்னா, தந்திரமான ஆவியல் இருக்கு, வஞ்சிக்கிற ஆவியல் இருக்கு, ஏமாற்ற நிறைய காரியம் இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. சத்திய ஆவியானவர் ஒரு குடும்பத்திலே அவங்களுடைய இதயத்துக்குள்ள இருக்கும்போது தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு என்ன செய்யணும், பிதாவையும் குமாரனையும் எப்படி அறிந்து கொள்ளணும், நித்திய ஜீவனுக்கு போகணும் அப்படின்னா என்ன செய்யணும், எப்படி மனம் திரும்பணும், எப்படி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், தேவனுக்கு பிரியமானபடி எப்படி பரிசுத்தமா வாழணும், கிறிஸ்துவுக்குள் ஜெனிப்பிக்கப்பட்ட நோக்கம் என்ன, நல்ல காரியம் செய்யணும், நன்மை செய்யணும். இப்போ நிறைய குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் தான். எவன் குடும்பத்தை ஏமாத்தலாம், எப்படி கொள்ளை அடிக்கலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி நகை சேர்க்கலாம், எப்படி செட்டில் ஆகலாம், எப்படி வீடு கட்டலாம், எப்படி சகல செழிப்போட வாழலாம்னு சொல்லி தந்திரமா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் யாருப்பா அப்படின்னா,
தேவனுக்காக பக்தி வைராக்கியமா இருப்பாங்க. தானியேலை போல, நோவாவை போல, யோசேப்பை போல, ஏனோக்கை போல, மோசேயை போல, எலியாவை போல. இன்னைக்கு பக்தி வைராக்கியம் எங்க போச்சு? புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலனாகிய பவுலை போல. நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. இது ஏன் உங்களுக்கு காலைல சொல்லி தரேன் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை நல்லாதான் சர்ச்சுக்கு போறாங்கப்பா. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல சர்ச்சில் பார்த்தா முன்னாடி இருப்பாங்க, அடுத்த நாள் பார்த்தா சீரட் அடிச்சிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல நல்ல தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல விபச்சார பாவத்துல போய் சிக்கி கொள்றாங்க. சில குடும்பத்துல எல்லா சேட்டையும் பண்ணிடுறாங்க. சில குடும்பத்துல விக்கிரத்துல போயிடுறாங்க. சில குடும்பத்துல நல்ல கேம் விளையாண்டுட்டே இருக்கிறாங்க. ஆன்லைன்ல போய் கேம் விளையாடுறாங்க. சில குடும்பத்துல வாயை திறந்தாலே பொய் தான். இதெல்லாம் ஏன் காலில் சொல்லி அடிக்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்ம இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு, நம்ம சத்தியத்துல நடக்கிறோமா, எல்லாம் சொல்லி தருவார். சகல சத்தியத்திலையும் உங்களை வழி நடத்துவார். நம்ம குடும்பத்தை யார் வழி நடத்துறா அப்படின்னா, சத்திய ஆவியானவர். சத்திய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது சகல சத்தியத்துகளையும் வழி நடத்துவார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால அந்த குடும்பத்துல விடுதலை இல்லை. 40 வருஷமா சர்ச்சுக்கு போறீங்க, ஒரு முழு பைபிள வாசித்து முடிக்கல. இன்னைக்கு செத்து போயிட்டா எங்க போவாங்க? நல்லா யோசித்து பாருங்களேன். வயசு பார்த்தா 60 வயசு, 65 வயசு, 68 வயசு சொல்றாங்க. ஒரு முழு பைபிள இன்னும் வாசித்து முடிக்கல. ஒரு தடவை கேட்டா கிறிஸ்டியன், கேட்டா வேதக்காரங்க. ஒரு முழு பைபிள கையில் எடுத்து வாசிக்க முடியல. சத்தியத்தை அறிந்தால்தான் விடுதலையாக்க முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் பாவத்துல அக்கிரமத்துல கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கையில கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற ஒரு அனுபவமே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருவாங்க, அவ்வளவுதான். யாராவது ஏதாவது நினைச்சுன்னு சொல்லிட்டு கையில பைபிள் தூக்கிட்டு வருவாங்க. சில குடும்பத்துல பைபிள் எடுத்து வாசிக்கிறதே ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு குடும்பத்துல ஒரு தாய் சொன்னாங்க, எனக்கு 2 பையன் இருக்கிறான், கணவர் இருக்கிறாரு, ஆனால் எங்க வீட்டுல நிம்மதி இல்லை. பையனுக்கு 28 வயசு, அடுத்த பையன் இருக்கான், ஆனால் திருமணம் முடிய மாட்டுக்கு, வேலை இல்லை, சம்பளம் வர மாட்டுக்கு, எங்க வீட்டுல நிம்மதியே இல்லை. பையன் சர்ச்சுக்கு வர மாட்டுக்கான், கணவர் சர்ச்சுக்கு வர மாட்டுக்காரு. ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் தான், நற்கன் எடுத்த பிள்ளைகள் தான், சர்ச்சில் உள்ள பிள்ளைகள் தான். ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. எப்படி தள்ளி போறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தால், என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கேன். அப்ப எப்படி பிரதர் நீங்க தள்ளி போனீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட யாரா கேட்ட நான் சொல்லிடுவேன். சின்ன வயசுல நானும் 3 வயசுல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருக்கேன். 2015 தான் நான் கையில பைபிள் எடுத்து வாசித்தேன். அதுக்கு முன்னாடி நானும் எல்லாரும் போல சர்ச்சுக்கு போகும்போது கையில பைபிள் கொண்டு போவேன். அவங்க வசனம் சொல்லுவாங்க, உடனே அப்படியே பக்கத்து திறந்து பார்ப்பேன். ஆனால் 2015 ஒரு 50-55 லட்ச ரூபா கடன் வியாபாரத்துல இருக்கும்போது, மாந்திரியத்துக்கு, விக்கிரத்துக்கு, வீடு கட்டும் போது, வியாபாரத்துல கடன் 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 பெரிய பெரிய அப்படியே குட்டி போட்டு, என் கூட வியாபாரத்துல இருக்க ஒரு மனுஷன் எனக்கு மாந்திரியம் பண்ணி பணம் வாங்கிட்டே இருக்காங்க. நானும் விக்கிரத்துக்கு அந்த எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துருக்கேன், மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் என்னோட வாழ்க்கையில பரிசுத்தவான்கள்ட்ட போய் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு யாரெல்லாம் தெரிஞ்சவங்களோ அவங்களோட எல்லாத்தையும் போய் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன், எப்படியாவது வெளியில வரணும் அப்படின்ட்டு. லாஸ்ட் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்துச்சு. காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது, சும்மா இருக்கும்போது 2016 ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா வியாபாரம் இருக்காது, பொருள் இருக்காது. காலையிலேருந்து நைட் வரையும் உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு இருப்பேன். ரத்த கண்ணீர். அந்த 8 மணி நேரம் வாசல் என்னாச்சு அப்படின்னா, என்னோட வாழ்க்கையில நான் மிஸ்டேக்கா இருக்கேன், நான் பாவத்துல இருக்கேன், நான் விக்கிரத்துல இருக்கேன், நான் அந்த பைபிள் சட்டத்துக்குள்ள நான் வரல,
என்பது 2015 2016 வாசித்து தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டேன். இதை ஏன் இன்னைக்கு தேதியில உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, நான் 50 லட்ச ரூபா கஷ்டப்பட்டது உண்மைதான். 55 லட்ச ரூபா கஷ்டப்பட்டது உண்மைதான். நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நான் ஒரு பாவி, நான் அக்கிரமத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு இருக்கேன், தேவன் எதிர்பார்க்கிற குவாலிட்டி என்கிட்ட இல்லை, நான் 0% அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சுக்கிட்டேன். இதெல்லாம் எப்படி? சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களைன்னா என்னை வழி நடத்துவார். அவர் வழி நடத்தும் போது என் வாழ்க்கையில நான் எங்கெல்லாம் தப்பா இருக்கிறேன், நான் எங்கெல்லாம் மிஸ்டேக்கா இருக்கிறேன், எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், இதை முதல்ல நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ளணும். சில குடும்பத்துல அடுத்தவங்களை கையை நீட்டிட்டே இருப்பாங்க. என்கிட்ட என்ன ஃபால்ட் இருக்கு, என்கிட்ட என்ன குறை இருக்கு, நான் எங்க மிஸ்டேக்கா இருக்கேன், நான் எங்க கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிதானமா யோசித்தாச்சுனாலே நம்ம ஆவியில வளர முடியும். நம்ம அடுத்தவங்களை பேசுற நேரத்துல நம்ம வளர்றதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. ஏன்னா என்னோட வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து சொல்லி ஆசைப்பட்டேன். தேவனோட சமூகத்துல காத்திருக்க ஆரம்பிச்சேன். பைபிள் வாசிக்கும்போது எப்படியும் ஆவியான ஒரு வசனத்து மூலியமா பேசிடுவார். அந்த வசனத்தை பேசும்போது அந்த வசனம் இன்னும் கீழ்படியிலையப்பா, இந்த வசனம் நான் இன்னும் உண்மையா இல்லையாப்பா, வசனம் இவ்வளவு பரிசுத்தமா இருக்கு, இவ்வளவு சத்தியமா இருக்கு, இவ்வளவு உண்மையா இருக்கு, இவ்வளவு இப்படிலாம் இருக்கு, நான் என்ன செய்ய? ஏன்னா பூமியில நன்மை இருக்கு, தீமை இருக்கு. நம்ம எதை சூஸ் பண்றோம்? எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. அப்ப ஆவியான வரும்போது என்ன பிரதர் செய்வார் அப்படின்னா, சகல சத்தியத்துக்குள்ளேயும் உங்களை வழி நடத்துவார். அந்த கிஃப்ட் நமக்கு வேணும். இன்னைக்கு சில குடும்பத்துல 1 கோடி ரூபா, 2 கோடி ரூபா, 3 கோடி ரூபா சொல்லி பணத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. 1000 கோடி இருந்தா கூட நிம்மதி இருக்க மாட்டுது. நான் சில நேரத்துல படுத்து தூங்கும்போது கையில காசு இருக்காது, ஆனா நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருப்பேன். என்ன காரணம் தெரியுமா? என் இருதயத்துக்குள்ள வசனம் கொஞ்சம் கொண்டு போய் வச்சாச்சு. அந்த வசனம் தான் என்னை வழி நடத்துச்சு. நான் பேசாம கையில பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருப்பேன், ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், அந்நிய பாஷை பேசிட்டு இருப்பேன், தேவனை துதிச்சிட்டு இருப்பேன். முடிஞ்சு போச்சு, என் வேலை முடிஞ்சு போச்சு. நாளைக்குள்ள நாள் தேவன் பார்த்து கொள்வார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நைட் ஆனா தூக்கம் வர மாட்டேன். கேட்டா நாளைக்கு இவ்வளவு ரூபா பணம் வேணும். காலையில அந்த பணம் கையில இல்லைன்னா உடனே போய் பேசுறது. ஆக மொத்தம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்ன? வீட்டுல சும்மா இருக்கும்போது செல்போன் தான் எல்லாருடைய கையிலையும் சேட்டை பண்ணிட்டு இருக்கு. நிறைய குடும்பத்துல இப்ப நைட்டு ஏன் தூக்கம் வரல அப்படின்னா செல்போன் தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நிறைய குடும்பத்துல செல்போன் தான் ஆளுகை பண்ணிட்டு இருக்கு. வழக்கமா பிசாசு ஆளுகை பண்ணு சொல்லுவோம். இப்ப செல்போன் மூலியமா நிறைய குடும்பத்துல ஆளுகை பண்ணிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் இந்த ஏஐன்னு சொல்லி சில ஆப்லாம் வந்திருக்கு, என்னெல்லாமோ எடுக்கிறாங்க. ஆக மொத்தம் மாயான காரியத்தை பின்பற்றும் போது என்னுடைய கிருபை இழந்து போயிடுவாங்க. நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்தாதான் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். நம்ம தேவனை தேடினாதான் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். நம்ம தேவனை நோக்கி ஜெபித்தா மட்டும்தான் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். இந்த பூமியில வாழ்ற கொஞ்ச நாள் கர்த்தருக்கா வாழ்வோம். சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழி நடத்துவார். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? அதை நீங்க கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சரி, பரிசுத்தாவியை எப்படி பிரதர் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, யோவான் 16:8 தான் அந்த வசனம், முக்கியமான வசனம். அவர் வரும்போது பாவத்தை குறித்து கண்டித்து பேசுறாரா? நீங்க போற சர்ச்சில் பாவத்தை குறித்து கண்டித்து பேசுறாங்களா? இந்த கடைசி காலத்துல இந்த கள்ள உபதேசம் சொல்லி ஏகப்பட்டது வந்துட்டு. கள்ள உபதேசம் இந்த கடைசி காலத்துல செழிப்பின் உபதேசம். செழிப்பை மட்டும் பேசிடுவாங்க, கிருபை மட்டும் பேசிடுவாங்க, புது உடன்படிக்கை மட்டும் பேசிடுவாங்க. ஆனா மனம் திரும்புற சப்ஜெக்டோ, பரிசுத்தமா வாழுங்க, நீதியை பின்பற்றுங்க, உண்மையா வாழுங்க, நற்கிரியை செய்யுங்க, நன்மை செய்யுங்க, தான தர்மம் செய்யுன்னு சொல்லி கொடுக்குறாங்களா? இந்த கடைசி காலத்துல பிரசங்கம் ஃபுல்லா எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம எப்படி வாழணும், என்ன செய்யணும், தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தராங்களா? இந்த கடைசி காலத்துல நெருங்கி நிக்கிற பாவம்,
ஒரு 20 வருஷம் முன்பாக 30 வருஷம் முன்பாக இருந்த மாதிரிலாம் இப்ப இல்லை. இப்ப எல்லாமே 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 ஒரு சின்ன பையன், ஒரு 14 வயசு பையன் கேட்டா கஞ்சா பழக்கம். இப்படி பாவம் சொன்னா செழிப்பா இருக்கு. அப்ப இவ்வளவு காரியத்துல நம்ம வெளியில வரணும் அப்படின்னா, என் கூட பரிசுத்த ஆவியான் இருக்கும்போதுதான் நான் வெளிச்சத்துல நடக்க முடியும். எனக்குள்ள சத்திய ஆவியான் இருக்கும்போதுதான் நான் சத்தியத்துல நடக்க முடியும். இந்த கடைசி காலத்துல எத்தனையோ குடும்பத்துல விழுந்துட்டு இருக்கிறாங்க. எங்க விழுறாங்க பார்த்தா கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. தடுமாறிதாங்க. வாழ்க்கையில ஃபெயிலியர் மாடல் ஆயிடுது. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, பிரதர் இந்த பாவம் வந்துட்டு பிரதர் அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு. அதுல தூக்கி எடுக்கிறதுக்குள்ள படாத பாடுபட வேண்டியது. ஏன்னா சர்ச்சைக்கு போதை விட்டுருதாங்க, ஜெபிக்கிறத விட்டுருதாங்க, துதிக்கிறத விட்டுருதாங்க. ஒரு மனுஷன் ஏதாவது ஒரு இடத்துல விழுந்துட்டானா, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்கப்பா, அப்பா கர்த்தரை விட்டு நான் தள்ளிவிட என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க, நான் பரிசுத்தமான எனக்கு கிருபை தாங்கப்பா, உங்க ரத்தத்தினால கழிவேணி சுத்திகரிங்கப்பா, உங்க கிருபையை தாங்கப்பா, பரிசுத்தால நிரப்புங்கப்பா, நான் பரிசுத்தமான எனக்கு கிருபையை தாங்கப்பான்னு சொல்லி நம்ம தேவன்கிட்ட கேட்டா மட்டும்தான் நம்ம ஆவிக்குரிய அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியும். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ தேவனோட சமூகத்திலே காத்திருந்து கேட்போம். தேவன் தருவார். சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி, அப்ப பரிசுத்த ஆவியான நம்ம கூட சொல்லினா பேசுவார்னு அர்த்தம். தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி, வசனம் இப்படி போட்டிருக்கு நம்ம இப்படிதான் வாழணும், வசனம் இப்படி போட்டிருக்கு நம்ம இப்படிதான் வாழணும், வசனம் இப்படி போட்டிருக்கு இப்படிதான் நம்ம கீழ்ப்படிந்து இப்படிதான் வாழணும். இதை யாரு சொல்லி தருவா அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் சொல்லி தருவார். சத்திய ஆவியானவர் நமக்கு திட்டமா சொல்லி தருவார். வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். நீங்க கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். எப்படி எப்படி தேசத்துல நடக்கு, என்னென்ன நடக்கு, எல்லாம் ஆவியான உங்களுக்கு சொல்லி தருவார். அதனால நம்ம இங்க அங்கு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற இடத்துல கையில பைபிள் எடுத்து வாசித்தாலே உங்க கூட ஆவியானவர் பேசுவார். அவர் அப்படின்னா பரிசுத்த ஆவியான சத்திய ஆவியானவர். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ அந்த எல்லா காரியத்தையும் நமக்கு அறிவிப்பதினால் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கு. அடுத்தாப்புல பிதாவுடையவைகள் யாவும் என்னுடையவைகள். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதாவுடையவைகள் யாவும் என்னுடையவைகள். பிதாவுக்கு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாம் குமாரனுடையது. அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, தாத்தா சொத்து யாருக்கு, அப்பா சொத்து யாருக்கு, பேரன் சொத்து யாருக்கு, அடுத்தடுத்த தலைமுறைக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். பிதா சொந்த குமாரனுக்கு என்னெல்லாம் கொடுத்திருந்தாரோ அது எல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு தருவார். அது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். பிதாவுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். நமக்கு என்னெல்லாம் கிஃப்ட் இருக்கு, நம்ம எப்படி நித்திய ஜீவனுக்கு போக போறோம், எப்படி நமக்கு ஜீவகிரீடம் இருக்கு, வெண்வஸ்திரம் இருக்கு, ஆவிக்குரிய என்னென்ன ஆசீர்வாத கிருபையின் வர இருக்கு, பரிசுத்தாவினால் அபிஷேகம் இருக்கு, என்னெல்லாம் இருக்கும் எல்லாவற்றையும் சத்திய ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருவார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க பைபிளை எந்த அளவுக்கு நீங்க வாசிக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில அந்த அளவுக்கு வளர முடியும். ஒருவேளை நீங்க பைபிளை தியானிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒரு வசனத்தை 5 தடவை 10 தடவை வாசிங்க. அப்போதான் அந்த வசனத்துடைய அர்த்தம் புரியும். என்னுடைய வாழ்க்கையில நான் கொஞ்சம் திக்குவாயி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். நான் 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் ஒரு வசனத்தை நிப்பாட்டி நிதானமா எழுத்து கூட்டி நல்ல கொஞ்சம் வாசித்து பார்ப்பேன். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, ஒரு தடவைக்கு மறுபடியும் மறுபடியும் வாசிக்கும் போது ஆவியான நமக்கு கற்றுத் தருவார். ஒருவேளை நமக்கு ஏதாவது புரியல, இல்ல நானும் 6ஆம் கிளாஸ் தான் படிச்சுக்கேன், நான் 7ஆம் கிளாஸ் தான் படிச்சுக்கேன் அப்படின்னா எல்லாரும் முதல்ல கையில பைபிள் எடுங்க. அண்ணே வீட்டுல எனக்கு ரொம்ப கடன் இருக்குண்ணே,
வீட்டில் புருஷன் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, நிம்மதியே இல்லை, பரவாயில்ல, முதல்ல நம்ம கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் எல்லாரும் சரியாயிருவாங்க. நான் வியாபாரத்தில் இருக்கும்போது நான் மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்தே இருந்தேன், விற்கிறதுக்கு பணம் கொடுத்தே இருந்தேன், ஒரு மனுஷன் நம்பி வாழ்ந்துட்டே இருந்தேன். என் மனைவி பக்கத்தில் சர்ச்சில் போய் அழுது அழுது ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே முழு நேர ஊழியமா குடும்பமாக செய்யறதுக்கு தேவன் கிருபை செஞ்சார். என்ன காரணம்? தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபம், இருதயம் ஃபுல்லாக பாரம், இருதயம் ஃபுல்லாக வேதனை, துக்கத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தேன். என்ன எங்கே மிஸ்டேக் நடக்க எனக்கு தெரியல. நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, நான் தான் பாவி, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை ஆவியானவர் எனக்கு உணர்த்தும் போது தான் இயேசு கிறிஸ்து, அப்பா எனக்காக தான்ப்பா நீங்கள் ஜீவனை தந்திருக்கிறீங்க, என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிங்கப்பா, துணிகரமாக என்னெல்லாம் பாவம் முடிஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிங்கப்பா, தலைமுறை சாபத்தையெல்லாம் நீக்கி போடுங்கப்பா, உங்கள் ரத்தத்தினால கழுவி நீ சுத்திகரிங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ அவருடைய பாதப்படியில் அர்ப்பணிக்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு விடுதலை. நம்ம சத்தியத்துல நடக்கணும் அப்படின்னாலே முதல்ல நம்ம மனம் திரும்ப ஆரம்பிக்கணும். அது எந்த காரியம் இருந்தாலும் சரி. வீட்டில் புருஷ பொண்டாட்டி கூட இல்லை, நல்லா போய் பேசிட்டு இருப்பாங்க. நான்லாம் வியாபாரத்தில் இருக்கும்போது நிறைய கடன் வாங்கிட்டேன். ஆனால் மனைவிக்கு தெரியாது, மனைவிக்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் ஒரு நாள் எல்லாம் தெரிய வந்துச்சு. மனைவி பொறுமையா இருந்தா, இன்ன வரைய பொறுமையா இருக்க. காரணம் என்ன தெரியுமா? சின்ன வயசுல வேலைக்கு போயிட்டேன், சில காரியம் விவரம் தெரியாது. ஆனால் ஒரு குடும்பம் ஜீவனோடு இருக்கு அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. அதுதான் நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு நாள் உயிரோட இருக்குமா அது உயிர் பிச்சை, தேவனுடைய கிருபை. தேவன் நம்ம எல்லாருக்கும் ஜீவனும் தீர்காயுசும் தந்திருக்காரு. நம்ம வாழ்ற வாழ்க்கையை வச்சுதான் தீர்காயுசு. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் செய்தி கேட்டீங்களோ, சத்திய ஆவியானவர் அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். அது முதல் பாயிண்ட். இரண்டாவது, அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி, மூணாவது பாயிண்ட், வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். என்னெல்லாம் நடக்க போகுது எல்லாவற்றையும் அறிவிப்பார். அவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போம். இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்க, இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க. ஆவியானவர் உங்களோட எந்தெந்த காரியத்தில் பேசியிருந்தாரோ அந்த காரியத்துக்கு தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கை பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. சில குடும்பத்தில் செல்ஃபோன் பைத்தியமாக இருக்கு. செல்ஃபோன் இல்லைன்னா வீட்டில் சண்டை போட்டுருக்காங்க. சின்ன பிள்ளைகள் சண்டை போட்டுருக்கு. செல்ஃபோன் இல்லைன்னா அம்மா அப்பாட்ட சண்டை போட்டு சாப்பிட மாட்டேங்குது. இப்போ அப்படிப்பட்ட காலம் ஆயிட்டு. இப்போ நிறைய குடும்பத்தில் வீட்டில் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றது இல்லை, அம்மா அப்பாவுக்கு பிரியமானபடி வாழ்றது இல்லை. செல்ஃபோன் 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 அப்படி போயிட்டு இப்படிப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கையில் பைபிள் எடுத்து வாசித்து நம்ம முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் மட்டும்தான் பரலோகத்துக்கு போய் சேர முடியும். கண்களை மூடி ஜெபிப்போமா? கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அப்பா, பேசணும் ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போகிறோமோ அந்த பாவத்தை எல்லாம் மன்னிங்கப்பா. சகல சத்தியத்துக்குள்ளேயும் பரிசுத்தாவின் வரும்போது உங்களுக்கு போதிப்பார் என்று எழுதப்பட்டிருப்பா. இன்னைக்கு காலையில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தில் அவங்க என்ன சூழ்நிலை இருக்கிறாங்களோ கர்த்தருக்கு தெரியும். உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் உங்கள் பிள்ளையோட பேசி இருக்கிறீங்க. நன்றிப்பா, நன்றிப்பா. எங்கெல்லாம் தடுமாறிட்டு இருக்காங்களோ அந்த பாவத்தை மன்னிச்சிருங்க. மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறை இருக்கோ அந்த குறைகளை மன்னிங்க. பரிசுத்தமாக வாழ கிருபை தாங்க, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படட்டும்.
ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடுங்கப்பா. தொடுங்கப்பா. நீங்க தொடுங்கப்பா. நீங்க தொட்டாலே போதும்ப்பா. என் இயேசு கிறிஸ்து ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடணும்ப்பா. நாங்க வாழ்ற வாழ்க்கை கர்த்தருடைய கரத்துல இருக்குப்பா. நாங்க எப்படிலாம் வாழணும் நீங்க சொல்லிதாங்கப்பா. எங்களுக்கு சொல்லிதாங்கப்பா. ஒவ்வொரு நாள் எங்க கூட நீங்க பேசுறீங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்காங்கப்பா. சகல சத்தியத்துக்களையும் போதிக்கிற சத்திய ஆவியானவர் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு வேணும்ப்பா. எங்களுக்கு வேணும்ப்பா. எங்களுக்கு சத்திய ஆவியானவர் வேணும்ப்பா. எங்களை சகல சத்தியத்துக்குள் வழி நடத்துங்கப்பா. எங்கள்ட்ட எத்தனையோ மிஸ்டேக் இருக்குப்பா. அதையெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. அதெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. மன்னிச்சிருங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ள கர்த்தரை விட்டு தள்ளி போற தூரமா போற அந்த நினைவுகள் எல்லாம் வெளியில இறட்டும்ப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற நினைவுகள் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு வேண்டாம். சத்திய ஆவியானுக்கு நாங்க கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பரிசுத்த ஆவியினால நிரப்புங்கப்பா. எங்களை நிரப்புங்கப்பா. எங்களை நிரப்புங்கப்பா. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அப்பா எங்களுக்குள்ள வாங்கப்பா. எங்களை நிரப்புங்கப்பா. எங்களை நிரப்புங்கப்பா. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் என்று வேதம்படி குமாருடைய ஆவியினால் நிரப்புங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய கரம் தொட்டு உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. பலகணிகளை திறங்கப்பா. பண்டசாலை திறங்கப்பா. வானம் திறக்கப்படட்டும்ப்பா. சிங்காசனத்திலிருந்து அப்பா உங்களுடைய பிள்ளைகளை பாருங்கப்பா. ஆசீர்வாத மழை ஒவ்வொரு குடும்பத்துகளையும் பெய்யட்டும்பா. தரித்திரம் மாறட்டும், கஷ்டம் மாறட்டும், பிரச்சனை மாறட்டும், உபத்திரம் மாறட்டும், தலைமுறை எல்லாம் செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அடிக்கப்பட்டாச்சா. எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கோ அந்த கிரியைகளை அப்பா அழிக்கதான்ப்பா தேவ குமாரனை வெளிப்பட்டீங்க. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்குதான்ப்பா தேவனுடைய குமாரனை வெளிப்பட்டீங்க. இணைந்திருக்கிற குடும்பம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆசீர்வதிக்கப்படட்டும். பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்க கிருபையினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. நித்திய கிருபையோட நான் உனக்கு இறங்குவேன்னு சொன்னீங்கப்பா. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. கற்பத்தில் நிகழ்ச்சி வீரங்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பா ஆசீர்வதிங்க. மாசமா இருக்க ஆசீர்வதிங்க. டெலிவரி ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. இருதய மனக்கண்கள் தராங்கப்பா. எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவ அவையமா மாறட்டும். எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தமா மாறட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பம் வேலி அடைக்கப்படட்டும். இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. வெளியில புறப்படுறாங்க எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. கர்த்தர் கூட புறப்பட்டு வாகனத்தை பொருட்படுத்துவாங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. வாலிப வயசுல பிள்ளைகள் இருப்பா. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க. ஏற்ற துணை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சமாதானம் இல்லாத சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி வெளிநாட்டில் இருக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க. பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டோம். குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி அப்பா எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழிவுகளை சுத்திகரிங்கப்பா. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால கழிவு சுத்திகரிங்கப்பா. என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க. நாங்க எல்லாரும் ஆட்டுக்குட்டியா ஜீவபுஸ்ல எழுதப்படணும்ப்பா. எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும்ப்பா. எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு வரணும்ப்பா. நாங்க எல்லாரும் நித்திய காலமாக உம்மோடு இருக்கணும்ப்பா. அதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த நாளை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த மாசத்துல என்னெல்லாம் கருத்தை ஜெபிக்கணும் எல்லாவற்றையும் சந்திங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் விடணும். தாழ்த்திரம்பா. கர்த்தர் கூட இருங்க. நாம மகிமைப்படட்டும். வெளிநாட்டுல இருக்காங்கப்பா. உங்க பிள்ளையோட தேவையெல்லாம் சந்திங்க. தேவன் அருளி அப்பம் மினிசால உங்களுடைய கரத்துல பிடிக்கணும்ப்பா. இணைந்து இருக்கிற குடும்பங்கள், ஜெபிக்கிற குடும்பங்கள் எல்லாரையும் சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரையும், வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க எல்லாரையும் திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கோர்ட்டு கேஸ் சொல்லி அப்பா உபத்திரப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க.
விபச்சார அடிமையில் இருக்காங்க, மதுபான அடிமையில் இருக்காங்க, விக்கிர வழிபாட்டில் இருக்காங்க, போதை அடிமையில் இருக்காங்க. அந்த குடும்பமெல்லாம் ரட்சிக்கப்படணும்ப்பா. குடும்பமாக ரட்சிக்கப்படணும். மிஷினரி ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. கிராம ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இன்னும் அப்பா எத்தனையோ இடத்துல அப்பா ஆத்துமாக்களை சந்திக்காம இன்னும் மிஷினரி இருக்காங்கப்பா. அந்த இடத்துக்குள்ள மிஷினரி மாதிரி புறப்பட்டு போகணும்ப்பா. அதுக்குள்ள அப்பா ஜனங்களை ஏற்படுத்துங்கப்பா. கடைசி காலத்துல அப்பா கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் உள்ள ஜனத்தை அப்பா ஏற்படுத்துங்கப்பா. கடைசி காலத்துல எவ்வளவு ஜனம் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. அந்த கொழுந்து விட்டுடைய அக்னி ஒவ்வொரு குடும்பத்திலையும் பற்றி பிடிக்கிட்டுப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா சபையிலையும் நிரம்பி வழியணும்ப்பா. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். எல்லா குடும்பத்திலையும் குடும்ப ஜெபம் இருக்கணும், வீட்டு ஜெபம் இருக்கணும், தனி ஜெபம் இருக்கணும். எல்லா இடத்துலையும் பாத்திரம் நிரம்பி அழியட்டும்ப்பா. அப்பிரோஜனமான ஊழியக்காரன்ப்பா. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவினால் கழுவப்பட்டு நாங்க எல்லாரும் கர்த்தருக்கா எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. கர்த்தருக்கா பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததியா இருக்கணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் உமருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல கருத்தும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.